Hello, my dear brothers and sisters. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சியில் இருந்து நமக்கு வந்து நடந்து முடிஞ்ச எக்ஸாம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம். ஓகே, அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சேலஞ்ச் கீ சேலஞ்சஸ் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஏதாச்சும் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சர் கொடுத்ததுல வந்துட்டு நமக்கு ஏதாச்சும் வந்துட்டு ராங் ஆன்சர் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்துட்டு சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ எப்படி வந்துட்டு எப்படி அதை பார்க்குறது அப்படின்றத வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் போங்க. ரெக்ரூட்மெண்ட்ல போயிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் அண்டு பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் கீ இருக்கும். அதை வந்துட்டு என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் வித் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த பேஜ்ல வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க வந்துட்டு காம்படிட்டிவ் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 30/10/24 வந்தது இருக்கும். அது வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளிக் பண்ணாதீங்க. இப்போ ரீசெண்டா மீன்ஸ் நேத்து வந்தது 12/11/2024 அதை வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து தனி ஒரு பேஜுக்குள்ள போகும். அதுல வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கும். ஓகே, அதுல வந்துட்டு நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்துட்டு எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா லாஸ்ட்ல இருக்கும். சரிங்களா, இங்க வந்துட்டு ஃபார்மசி அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரெப்ரசன்ட் ரிசீவ்டு பை போஸ்ட் ஆர் இமெயில் வில் ரிசீவ்லி நோ அட்டென்ஷன்ஸ் ஆன்லைன் மோட் ஒன்லி ரெப்ரசன்டேஷன் சேலஞ்சிங் த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. அதை வந்துட்டு சேலஞ்ச் பண்றதுக்கு வந்துட்டு ஒன்லி ஆன்லைன் மோடு தான். வித்தின் 7 டேஸ்க்குள்ள வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். அதை மட்டும் என்ன பண்ணீங்க அப்படின்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ராங் ஆன்சர் வந்துட்டு அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்துட்டு கிளாரிஃபை பண்றது சேலஞ்ச் பண்றதுக்கு வந்துட்டு இப்போ 12ஆம் தேதியில இருந்து ஒரு 7 டேஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா டேட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ எப்படி வந்துட்டு அதை போறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் கேர் கொடுங்க. கிளிக் கேர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்க சப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி இங்கே இருக்கு. ஸோ செலக்ட் கொஸ்டின் நம்பர் இருக்கும். ஓகே, அதாவது நீங்க எந்த கொஸ்டின்ல வந்துட்டு அங்கே தப்பா கொடுத்துருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 41 கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் கொடுக்கும். சப்மிட் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். என்ன மாதிரி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆன்சர் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு எது சேஞ்சஸ் வந்துட்டு பண்ணணுமா அப்படின்னு சொன்னா எஸ் ஆர் நோ. எஸ் மீன்ஸ் எஸ், என்ன எந்த பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்றீங்க, என்ன ரெஃபரன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா, அந்த டீடைல்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்ட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்துட்டு ஆன்சர் கீ சேலஞ்சஸ் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இது யாரும் வந்துட்டு பண்ணணும், ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பண்ணலாம். ஓகே, இந்த நியூஸ் வந்து தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.